வச்சு கொழக்கட்டை பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதுக்கு வந்து 1 கப்பு பாசி பருப்பு, இந்த கப்புட்ட 1 கப்பு எடுத்திருக்கேன். இதே கப்புட்ட 1 கப்பு அரிசி மாவு, 1 கப்பு தேங்காய் துருவை, தேங்காய் பூ, கொஞ்சம் நெய், முந்திரியை வந்து கொஞ்சம் ஒடிச்சு வச்சுருக்கேன். ஒரு 7-8 முந்திரியை கொஞ்சம் ஒடிச்சு வச்சுருக்கேன். 5-6 ஏலக்காய், கொஞ்சம் வெள்ளை பாகு, வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணீர் விட்டு காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். கொழக்கட்டை வந்து சாப்பிடும்போது கல் எதுவும் இருக்கக்கூடாது, அதுக்காக நான் வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இவ்வளோ தான் இதுக்கு தேவையானது. இப்போ வந்து நம்ம பாசி பருப்பை கொஞ்சம் நெய் விட்டு லைட்டாக பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிடுவோம். அடுப்பில் கடை வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் நெய் விட்டுக்கிடுவோம். சும்மா கொஞ்சம் சுருக்கமாக விட்டால் போதும். நெய் கொஞ்சம் சூடாகட்டும். இப்போ வந்து இந்த பருப்பை போட்டு கொஞ்சம் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கணும். கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகுது வரைக்கும் வறுத்துக்கணும். கொஞ்சம் பொன்னிறமாக வரட்டும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பாத்திரத்தில் எடுத்து கொட்டி வச்சுருவோம். கொஞ்ச நேரம் ஆறட்டும். இப்போ வந்து நம்ம அடுத்து அரிசி மாவை கொஞ்சம் நேரம் லைட்டாக வறுத்துக்கணும். அதே வடைச்சட்டியில் வறுத்துருங்க. அரிசி மாவை வறுத்தது போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் இதையும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ வறுத்து வச்சுருந்த பாசி பருப்பு வந்து நல்லா ஆறிடுச்சு. இதை வந்து நம்ம மிக்சியில் போட்டு நல்லா ஓட விட்டு கொஞ்சம் ரவை இருக்கும்ல, அந்த அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்குருவோம். ரொம்ப நைஸாகவும் அரைச்சிடக்கூடாது, ரொம்ப குறவரப்பாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக ரவை பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்குவோம். அது கூடவே கொஞ்சம் ஏலக்காயும் போட்டுக்குருவோம். பருப்பு வந்து இந்த ஸ்டேஜில் போதும். நம்ம குறவரப்பாக ரவை பதத்துக்கு இருக்குது. இப்போ வந்து இதுலேயே முந்திரியம் போட்டு ஒரு 2 சுற்றி எடுத்துருவோம். வறுத்த அரிசி மாவை போட்டு வச்சுருக்கேன். இதோட பாசி பருப்பு ரவை இருக்குல்ல, இப்போ ஓட விட்டு எடுத்து வச்சுருக்கிற ரவையும் ரவை பதத்துக்கு ஓட விட்டுருக்கேன், அதையும் போட்டுக்குருவோம். போட்டாச்சு. இப்போ இது கூடவே தேங்காய் பூ துருவி வச்சுருக்கேன்ல, அதையும் போட்டுக்குருவோம். இது எல்லாம் கொஞ்சம் இது விட்டு சர்க்கரை பாகு இருக்குது, இதை விட்டு நல்லா கொழக்கட்டை பதத்துக்கு நம்ம பிசைஞ்சுக்குருவோம். கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு வெள்ளைப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு இப்படி கொழக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. நம்மளுக்கு வந்து நல்லா கொழக்கட்டை பிடிக்கிறதுக்கு வரணும். இதே மாதிரி நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இப்படி கொழக்கட்டையாக இழுத்து வைப்போம். சர்க்கரை பாகு எல்லாம் விட்டு இப்படி கொழக்கட்டையாக உருட்டி வச்சாச்சு. இதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன். இட்லி கொப்பரையை தட்டில் வந்து லைட்டாக எண்ணெய் விட்டு இப்படி தடவிக்கோங்க. இப்படி வச்சு அது மேலே இப்போ வந்து 10 நிமிஷம் வேகட்டும். ஆவியிலேயே நம்ம வந்து மூடியை போட்டுப்போம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம திறந்து பார்ப்போம். நல்லா கொழக்கட்டை நல்லா வெந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துக்கணும். இப்போ வந்து வெந்துருச்சு. இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கணும்.
பாசிப்பருப்பு கொழக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நம்ம அரிசி மாவு கூடவே பாசிப்பருப்பு, முந்திரி பருப்பு, நெய் இதெல்லாம் கலந்து செய்திருக்கோம். அதனால் இது ரொம்ப ருசியாக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் செய்து வீட்டில் சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதுங்க. நன்றி.